அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுரூப ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, முடியாது என்று சொல்லும்போது கூட முடியும் என்று அவர் சொல்வார். ஒவ்வொரு நொடிப்பொழுதும் என்னால் முடியாத ஆண்டவரே என்று சொல்லும்போது உன்னால் முடியும் என்று சொல்லுகிற இறைவன் நம்மளோடு இருக்கிறார். அப்படி அவர் நம்மோடு இருக்கும்போது எல்லாமே நன்மையாக இருக்குமா இருக்காதா? மக்களே, அதனால் ஒவ்வொரு நாளும் அவர் தருகின்ற வார்த்தையை சிந்திப்போம், அதன்படி நாம் செயல்படுவோம். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 5 இறை வார்த்தை 2-6 முடிய. அவர் தாமே வலுவின்மைக்கு ஆளாகியிருப்பதால் அறியாமையில் இருப்போருக்கு நெறி தவறி நடப்போருக்கும் பரிவு காட்டக்கூடியவராய் இருக்கிறார். அவர் மக்களுடைய பாவத்திற்கு கழுவாயாக பழி செலுத்துவது போல் தம் வலுவின்மையின் பொருட்டு தமக்காகவும் பழி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார். மேலும் யாரும் இம்மதிப்புக்குரிய பணியை தாமே தேர்ந்து கொள்ளவில்லை. ஆரோனுக்கு வந்தது போன்று கடவுளிடமிருந்தே அழைப்பு வர வேண்டும். அவ்வாறே கிறிஸ்துவும் தலைமை குருவாக தம்மை உயர்த்தி கொள்ளவில்லை. நீர் என் மைந்தன், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்று அவரிடம் கூறியவரே அந்த மேன்மையை அவருக்கு அளித்தார். இவ்வாறே மற்றோரிடத்தில் மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்றும் கூறப்பட்டுள்ளது. பிரைஸ் தி லார்ட். அவர் துன்பத்தின் வாயிலாக நம்முடைய துன்பங்களுக்காக அவர் பலியானார். அதனால் அவர் படுகின்ற துன்பங்கள், நாம் படுகின்ற துன்பங்கள் என்னவென்று அவருக்கு தெரியும் இல்லையா? அதுவும் போக யாருமே நாமாவே தேர்ந்து போகலை இறைவன்கிட்ட. இறைவன் தான் நம்மளை தேர்ந்தெடுக்கிறார். ஆரோனை தேர்ந்தெடுத்தது போல், ஆரோனுக்கு அழைப்பு இறைவன் தானே வந்தது குருவா. அதுபோல தான் ஒவ்வொருத்தருக்கும் பணி செய்வதற்கு உங்களுக்கும் எனக்கும் பணி கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த பணியை செய்வதற்கு நாம முன்வரவில்லை, அவரை அழைப்பதின் பேரில் தான் நாம் வந்தோம் இல்லையா? அந்த பணி நமக்கு துன்பமாக இருந்தாலும் ஒரு நிறைவோடு செய்யும்போது எல்லாமே நிறைவாக இருக்கும். அந்த பணி நாம் எப்பொழுதும் ஒரு ஆத்ம திருப்தியோடு செய்ய வேண்டும். எதை செய்தாலும் அப்படி செய்தால்தான் நமக்கு அதில் நன்மை கிடைக்கும். நன்மை கிடைக்கும் என்று செய்யக்கூடாது. நமக்கு சொல்வது என்ன? நாம் எதை செய்தாலும் ஒரு மடங்கு, அவர் சொல்கிறார்ல, ஒரு வாய் தண்ணீர் நீங்கள் கொடுத்தாலும் உங்களுக்கு அதுக்கு கைமாறு உண்டு என்று சொல்லுகிறார். நாம் கைமாறு கருதி செய்பவர் அல்ல, ஆனாலும் நாம் செய்வதற்கு இயேசு கைமாறு தருவார், தந்தை கைமாறு தருவார், தூய் ஆவி நம்மளை கூடுதலாக செயல்படுத்துவார். ஏனென்றால் இயேசு தான் நமக்கு குரு இல்லையா? அவர்தான் தலைமை குரு. அந்த தலைமை குரு தான் நம்மளை எல்லா வகையிலையும் வழி நடத்துகிறார். அந்த எல்லா வகையும் வழி நடத்தும் போது தான் நாம் அவருடைய ஆற்றலை பெற்றுக்கொள்கிறோம். அந்த ஆற்றலை பெற்றும்போது தான் பிறர் கண்ணுக்கு நாம் கடவுளுடைய மக்கள் என்று கண்டுகொள்ளும்படி இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? அப்படி இருப்போமா? இதற்கு முன்பு நாம் எப்படி இருந்தோம்? இப்பொழுது நாம் எப்படி இருப்போமா? உறுதி எடுப்போம். அதாவது உறுதியற்றவர்கள் வேண்டாம், இறைவனோடு நாம் ஒன்றித்திருப்போம் என்று சொல்லும்போது எல்லாமே நிறைவாக இருக்கும். அப்படி அந்த நிறைவு இல்லை என்றால் நான் வாழ்வதில் நம்ம அர்த்தமே இல்லாமல் போய்விடும். இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை எது என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். அந்த வாழ்க்கையின் மூலம் நாம் ஒரு நிறைவடைவோம். ஜெபிப்போமா? எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய இரக்கத்துக்குள் எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்கு உகந்த வாழ்க்கையை நாங்கள் தெரிந்து கொண்டு அதன் மூலமாக நாங்கள் நிறைவாக வழிநடத்தும்படி வாழும்படி நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். நாங்கள் மட்டுமல்ல ஆண்டவரே, எங்களை சார்ந்தவர்களும், ஏழை எளியவர்கள், கைவிடப்பட்டவர்கள், அனாதைகள், யாரும் மற்றவர்கள் ஆண்டவரே, பெற்றோர்களால் புறக்கணிக்கப்பட்ட பிள்ளைங்கள், பிள்ளைங்களால் புறக்கணிக்கப்பட்ட பெற்றோர்கள் அனைவரையும் உடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா. யாருக்கு என்னென்ன உதவி தேவையோ, யாரை கொண்டு உதவீர்களோ நீங்கள் செய்வீர் என்று நாங்கள் நம்புகிறோம், விசுவசிக்கிறோம். அந்த நம்பிக்கையின் பேரில் எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய இரக்கம் யாருக்கெல்லாம் தேவையோ அவர்களுக்கு உம்முடைய இரக்கத்தை கொடுக்கும்படி உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.